ஒருவர் தனக்கு தெரியாத ஒரு துறையில் பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சில நேரங்களில் சில சபைகளை நாம் பார்ப்போம். அந்த சபையில் நன்றாக படித்த மருத்துவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய அந்த கண்ணியத்திற்கு ஏற்ற முறையில் மௌனமாக இருக்கும் போது நோயாளிகள் அவர்களுக்கு மருந்து சொல்கிற நிலையை பார்க்கிறோம். டாக்டரிடம் போய் டாக்டருக்கு மருந்து சொல்கிற நிறைய நோயாளிகளை இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலையை அடுத்த பகுதியாகிய மார்க்கத்திலே நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஜாஹில்கள் மிகப்பெரிய அளவிலே வெளிப்பட்டு அவர்கள் இன்று ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான விஷயங்கள் அல்ல இது. மிக ஆழமாக கவனமாக நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மார்க்க கேள்வி கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வராவிட்டால் அவர்கள் தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மார்க்க கேள்வி கேட்கும் போது வஹி வராமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். சஹாபாக்கள் குர்ஆனும் ஹதீஸும் பூரணப்படுத்தப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த உயிரோடு இருந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருந்த சஹாபாக்கள் அவர்களிடத்தில் ஏனைய சஹாபாக்களோ தாபிஊன்களோ சென்று மார்க்கத்தை பற்றி கேட்டால் தெரியாவிட்டால் அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் அவர்களுக்கு மார்க்க விஷயங்கள் தெரியாவிட்டால் மௌனமாக இருப்பார்கள். இன்று நம்முடைய நிலைமை என்ன?